நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 10:12. நடந்து செல்ல பலன் வேண்டுவது மிகவும் அவசியம். அதுபோலவே ஆவியில் நடக்க ஆவியின் பலன் நமக்கு வேண்டும். நான் என் பிள்ளைகளை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பில் இருக்கிற தமது ஜனத்தை திரும்பி வர செய்வார். இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடந்து வர செய்வார். சிறையிருப்பிலிருந்து திரும்பி நடந்து வரவும் இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடந்து வரவுமே கர்த்தர் தமது ஜனத்தை பலப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திலே அவர்கள் நடந்து கடந்து வருவார்கள். அல்லேலுயா. ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நடந்து கடந்து வரச் செய்யும் கிருபையின் காலம் இது. இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று இயேசு சொன்னார். யோவான் 12:35-36. கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. கிறிஸ்து அன்பின் மார்க்கத்தில் நடந்ததினாலே உலகத்திற்கும் எனக்கும் ரட்சிப்பு உண்டானது. கிறிஸ்து போலவே நானும் அன்பிலே நடந்து கொள்ளும் போது என்னை சார்ந்தவர்களின் ரட்சிப்பு இயேசுவினாலே உண்டாகும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என எபேசியர் 5:8 கூறுகிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ளும் போது பரிசுத்தம் படிப்படியாக நம் வாழ்க்கையில் உண்டாகிறது. பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்வோம். ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என எபேசியர் 5:15-16 கூறுகிறது. ஞானம் உள்ளவர்கள் காலத்தை நேரத்தை வீணாக்கவே மாட்டார்கள். காலம் பொன்னை போன்றது, நேரத்தை வீணாக்காதீர்கள். அதை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வரும். கர்த்தர் அருளும் பலத்தினாலே கர்த்தருடைய நாமத்தினாலே நடப்போம், வெற்றி பெறுவோம். ஆமேன். ஜெபம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன்.